Hi friends, இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் தண்ணி குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஃபன் சிட்டி ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். ஜாயின் பண்ணுங்கள். இப்போது மட்டன் தண்ணி குழம்பு சரிங்களா, அது செய்யறதுக்கு 2 டீஸ்பூன் தனியா விதை, ஒரு 5 காஞ்ச மிளகா, 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், ஒரு 5 லவங்கம், ஒரு துண்டு பட்டை அதை உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து கல்பாசி சரிங்களா. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பவுடராக அரைக்க போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஃப்ரை பேனு. அந்த இது மொத்தமாக அதை கொட்டிடுங்க சரியா. ஸ்லோ ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு அரோமா வரும். அதுக்கப்புறம் பவுடர் ஆக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தண்ணி குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கே குக்கர் தான் செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன். இது சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு கூட செய்யலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் அப்படியே உள்ளே போட்டுருங்க. இது வந்து 600 கிராம்ஸ் மட்டன் சரிங்களா. அதுக்கு நம்ம சேர்ப்போம். வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி போட்டு நல்லா தக்காளி குழஞ்சி நம்ம வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்களா. அது வந்து ஃபுல்லாக நைஸாக அரைக்காமல் ஒரு 1 பாதி அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுருங்க. இஞ்சி பூண்டு ஒரு நல்லா வதங்கிச்சு, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வச்சுருந்த மட்டன், நான் சொன்ன 600 கிராம் மட்டன் அப்படியே போட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் எலும்பு இருக்கும், அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட். மட்டன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் மட்டனுக்கு தேவையான உப்பு லைட்டாக மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மட்டன் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு நல்லா உப்புலாம் பிடிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் அதுலேருந்து தண்ணி வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சரிங்களா, அந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த ட்ரை ரோஸ்ட், அதை மொத்தமாக அப்படியே கொட்டிக்கோங்க. அந்த மசாலா போட்டு பாருங்கள், எல்லாமே அந்த மட்டனில் கோட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் தேவையான அளவுக்கு. இது வந்து தண்ணி குழம்புறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 10 விசில் விட்டு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி வாட்டரியாக தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் போட்டு. இது வந்து சூப் கிடையாது, ஆனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போது ஃபன் சிட்டி வந்திருக்கோம். ஃபன் சிட்டி வந்து எங்கே இருக்குன்னா, சிட்டி சென்டர் மால் தோஹாவில் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இந்த ஃபன் வில்லே போனோம் நம்ம, அதோட கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும், ரைட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த எப்படி சொல்கிறது, நம்ம அந்த தீம் பார்க்லாம் போகல, அதில் இருக்க மாதிரி ரைட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பாருங்கள், நம்ம குவெஸ்ட் போது கொஞ்சம் ரைட்ஸ் இருந்ததில்ல, அந்த அளவுக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ்லாம் பாருங்கள், இது ஒன் ஆஃப் த ரைட்ஸ் இது. ஸோ ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு வரும், நல்லாயிருக்கும். அதாவது சில்ட்ரன்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள். ஒன்றும் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம குவெஸ்ட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததில்லை, அதுமாதிரி இங்கே கிடையாது, கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெயின் மாதிரி. எல்லாமே சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடல்ட்ஸ்க்கும் இருக்குது சிலது. அடல்ட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் அக்கம்பனி பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தான் அது. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் மாரி, இது ஒரு சின்ன ரைடு. இது வந்து மேலே கீழே போயிட்டு வரோம், அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ரைட்ஸு பாருங்கள். ஆனால் நல்லா, அதாவது சில்ட்ரன்ஸு தான், பட் அவங்களே கொஞ்சம் நல்லா இந்த சேஃப்டி ப்ரொடெக்ஷன்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் தைரியமாக கூப்பிட்டு போகலாம் நீங்கள். அப்புறம் வீடியோ கேம்ஸ் அதுவும் இருக்குது. அது வந்து ஒரு பார்ட்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிக்கெட்ஸ் வின் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா டிக்கெட்ஸ் வரும். டிக்கெட்ஸ் வந்ததுன்னா அதை வந்து நம்ம வேறு ஏதோ பொருளுக்கு ரெடீம் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நிறையா இடத்துல பார்த்துருப்போம் நம்ம. பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன ஒரு போட்டு மாரி. அதில் வந்து நம்ம ஊஞ்சல் மாரி ஆடும் தெரியுமா, நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. ஒரு சின்ன பசங்க கிட்ஸை போகிற மாதிரி அளவுக்கு இருக்கும்.